வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து மார்கழி 15, இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி. ஆக்சுவலாக இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு மோஸ்ட்லி நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க, எல்லாரும் வெறும் தண்ணி மட்டும்தான் குடிச்சிட்டு இருப்பா. ஆனால் வந்து வயசானவங்க இல்லை குழந்தைங்க நிறைய பேர் வந்து விரதமே இல்லாத இருக்கிறவங்க வந்து எது வேணாலும் சாப்பிடலாம். நம்ம என்ன நார்மல் சமையல் பண்ணுறோமோ அது வேணாலும் சாப்பிடலாம். விரதம் இருக்கிறோன்னு நினைக்கிறவங்க சாப்பிடாமையும் இருக்க முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து பைத்தங்கஞ்சி குடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து சக்கரவள்ளி கிழங்கு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் வந்து வேக வச்சு கூட சாப்பிடலாம். ஸோ அது ரெண்டும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பைத்தங்கஞ்சியில் நீங்கள் வேணும்னா வந்து அதில் கோதுமை ரவை சேர்த்துக்கலாம். அதெல்லாம் இல்லாமல் வெறும் பைத்தங்கஞ்சி கூட போதும் நமக்கு. நான் வந்து இன்னைக்கு வெறும் பைத்தங்கஞ்சி தான் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு சின்ன கப்பில் பாசிப்பருப்பு நல்லா வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து ரொம்ப வெல்லம் சேர்க்கல, நான் சும்மா ஒரு 3/4 கப்புக்கு வெல்லம் வந்து கரையை விட்டு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். வெள்ளை கரைசல் சேர்த்து ஒரு கொதி வந்துடுது. இப்போ ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நம்ம இது கூடவே வந்து ஒரு சிட்டிகை பாருங்க பச்சைக்கல் போடும். இப்போ வெள்ளை கரைசல் சேர்த்து ஒரு கொதி வந்துடுது. நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். பாலை நல்லா காய்ச்சி ஆற வச்சு வச்சிருக்கேன். அதை வந்து இப்போ சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு கப். நெய்ல முந்திரி பருப்பை வறுத்து சேர்த்துடலாம். வறுத்த முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு பாயசம், கஞ்சி எப்படி வேணாலும் சொல்லலாம். இப்போ வந்து ரெடி ஆகிடுது. அடுத்தது இந்த பக்கம் வந்து நம்ம சக்கரவள்ளி கிழங்கு கறி தான் பண்ண போகிறோம். சக்கரவள்ளி கிழங்கை வந்து நல்லா வேக வச்சு அது தோலிலாம் எடுத்துட்டு கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பக்கம் எண்ணெய் விட்டுருக்கேன் கடாயில். அது காஞ்சிட்டு கடுகு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி சேர்த்துப்போம். வேக வச்ச சக்கரவள்ளி கிழங்கையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான கொஞ்சமா உப்பு. இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி. அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நம்மளுடைய சக்கரவள்ளி கிழங்கு கறியும் ரெடி ஆகிடுது. இன்றைக்கி வந்து வைகுண்ட ஏகாதசிக்கு நம்ம வந்து என்ன பார்த்தோன்னா, பாசிப்பருப்பு பாயசமும் சக்கரவள்ளி கிழங்கு வந்து கறியும் பார்த்தோம். இந்த ரெண்டுமே வந்து நீங்கள் சாப்பிட்லாம். சில பேர் உப்பு இல்லாமல், மோஸ்ட்லி உப்பு இல்லாமல் சாப்பிடுவாங்க. பட் எப்பயுமே வந்து ஒரு சிட்டிகை உப்பு போடுறதுல தப்பு ஒன்றும் கிடையாது. அதனால் நான் வந்து கொஞ்சமாக தான் இதில் உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ சக்கரவள்ளி கிழங்கு கண்டிப்பாக சாப்பிட்லாம். இது கூடவே நீங்கள் வந்து சப்பாத்தி மாவில் கூட பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி சப்பாத்தியாக இட்டும் கூட சாப்பிட்லாம். எப்படி வேணாலும் சாப்பிட்லாம். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.